ஹலோ மக்களே 283வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல 6 பேரும் ஒண்ணு அசம்பிள் ஆயிருப்பாங்க. ஒன்னு கலிவா சொல்றா அக்வாலாக்குன்னு எல்லாத்தையும் இவனுக்கு தாண்டி வந்துட்டாங்கடா. இவனுக்கு சாதாரண ஆள் இல்ல போலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் ஜோரோ எல்லாத்தையும் சொல்றான், டேய் பிரிட்ஜ் இப்ப இறங்க போகுதுன்னு சொல்றான். அவன் பிரிட்ஜ் இறங்க போதான்னு சொல்லிட்டு லூஃபி முடிக்கிறான். பிராங்கி ஃபேமிலி அதுக்கண்டி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. பிரிட்ஜ் மட்டும் கீழே இறங்கிருச்சுன்னா அந்த சைடு போறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்னு ரோபின் அப்படி பழசை யோசிச்சு பார்த்துட்டு ஒன்னொன்னா யோசிச்சு பார்க்கறா. எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டி தான் பண்ணேன். இவனுக்கு எதுக்கு திரும்பி இங்க வந்தானுங்கன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரோபினோட பழைய விஷயங்கள் எல்லாம் காட்டுறாங்க. நாமி வந்து ஐஸ் பாப்ஸ்ட பேசினதா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நாமிட்ட வந்து அவர் சொல்லியிருப்பாரு, அவன் இந்த ஊருக்கு வந்த பிறதானே கொஞ்சம் மாறி இருக்கா அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு ஆமா இங்க வந்த பிறதான் கொஞ்சம் மாறி இருக்கா, எங்களை விட்டுட்டு போயிட்டா, என்ன நடக்குனே ஒன்னும் புரியல, உங்களை வர கொல்ல வந்திருக்கா, ஆனா அவ இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது சொல்லிட்டு நாமி சொல்லி இருந்திருப்பா. சரி அவளை பத்தி தெளிவா ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு தான் ஸ்ட்ரெயிட்டா உங்க ரூம்குள்ள வரதை எங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா அவளே இங்க பார்க்க வந்தேன்னு சொல்லியிருப்பா. நாமி இதுக்கு எங்க குரூ விட்டு போனா எங்களுக்கு தெரியவே இல்லை, அதை கேட்க தான் நாங்க வந்தோம்னு சொல்லிட்டு நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐஸ் பாப்ட உன்னை சொல்லிட்டு போயிருப்பா, நான் இனிமேல் உங்களை பார்க்கவே மாட்டேன், அவங்க கூட இருக்க விரும்பல, நான் இங்க இருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோபின் போயிருப்பா. ரோபின் எங்களை விட்டு போயிட்டல, அது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. சரி கொஞ்சம் பொறு, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உன்ட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்காரு. எப்போ அவங்கள விட்டு விலகி போனாலோ அப்பதான் எல்லாமே ஆரம்பிச்சிருந்திருக்கு. கவர்மெண்ட் அவங்க ஆபரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதான் CP9 சொல்றாரு. அவனுக்கு எதுக்கு என்னையும் நிக்கோ ரோபினையும் தேடி வந்தானு அந்த விஷயத்து முதல்ல சொல்றேன். ஏன்னா எங்க ரெண்டு வராளால மட்டும்தான் வந்து பழைய வெப்பன், அதான் ஏன்ஷியன்ட் வெப்பனை கிரியேட் பண்ண முடியும், அதை வச்சு இந்த உலகத்தை அழிக்கலாம்னு சொல்றான். அவன் உலகத்தையே அழிக்கலாமான்னு சொல்லிட்டு முழிக்கிறாவா. உடனே ஐஸ்பர்க்கை வந்து ரோபின் லாக் பண்ணிருப்பா, அதைத்தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அவனுக்கு சொல்லிருப்பானுங்க, அவனை யாரும் கொன்றாதீங்க, இங்க வேற விஷயம் இருக்கு, அவனை ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்க்கணும்னு சொல்லிருப்பான். ஐஸ்பர்க்கை என்னன்னு பார்த்தா ப்ளூ பிரிண்ட் வந்து பொய்யானதை வச்சிருந்திருப்பான். நாங்க வச்சது ஃபேக்கு, அதை யாரு கையில கொடுக்க மாட்டேன், அதை கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு அந்த வெப்பனை அவனை கிரியேட் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீனு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ற, உன்னை விட்டு வைக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்ன ரோபின் சொல்றா, எனக்கு வந்து ஏன்ஷியன்ட் வெப்பனை கிரியேட் பண்ணலாம் ஆசை கிடையாது, எனக்கு தேவையானது பழைய ஹிஸ்டரியை படிக்கிறது தான், அதுக்காண்டி தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உனக்கு இதை பத்தி எதுவுமே புரியாதா, நீ என்னதான் பேசணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே ஐஸ்பர்க் வந்து பிராங்கிட்ட பழச என்ன சொல்லி இருந்திருப்பான்னா, டே நீ செய்யற ஒவ்வொரு வெப்பனும் வந்து யாரையாச்சும் ஏதாச்சும் ஒரு தருணத்துல வந்து பாதிக்க வைக்கும்டா, அதனால அந்த மாதிரி ஒண்ணு செய்யவே கூடாது, அந்த விஷயத்தை தான் அப்படியே வந்து ஐஸ்பர்க் வந்து ரோபின் சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ இருந்த அந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்து, ஒஹரால உள்ள டெவிலே நீ தான், அந்த ஊருக்கு எப்படி அழிவு ஏற்பட்டுச்சு அதே மாதிரி உனக்குன்னு ஆரம்பிக்காம இந்த ஒஹரா பத்தி உனக்கு என்னடா தெரியும், யாரை பத்திடா டெவில் பேசணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. இந்த கவர்மெண்ட் தாண்டா என் வாழ்க்கையே அழிச்சுன்னு சொல்லிட்டு அவ சொன்னதெல்லாம் ஒண்ணு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் சொல்லியிருப்பான், என் ஃப்ரெண்டு கண்டி தாண்டா இதெல்லாம் பண்ணேன், அவங்க உயிரோட இருக்குன்னா யாரு என்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது சொல்லியிருப்பாவா. கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு கண்டின்னு சொல்றாவா. 20 வருஷமா தப்பிச்சு போயிருந்திருப்பா, ஆனா முகிவரா குரூ கண்டி எல்லாத்தையும் விட்டு போயிருப்பா. நான் மட்டும் இங்க எதுவும் பண்ணாம போனோம்னா அவனுக்கு பஸ்டர் காலை போட்டு எங்க குரூவே அழிச்சிருவானுங்க, அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காவா. பஸ்டர் கால்னா அவனுக்கு இறங்கினா 10 நேவி ஷிப்பு 5 வைஸ் அட்மிரல் வந்து ஒரு குரூவே அழிக்க அளவுக்கு வருவாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த மாதிரி CP9 அந்த அத்தாரிட்டியை வந்து அட்மிரல் அவுகிஜி இப்ப கொடுத்துட்டாருடா, அவனுக்கு மட்டும் அந்த பஸ்டர் கால் அனுப்பிட்டானுன்னா முகிவர குரூவே அழிஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் ஷீல்டா தான் யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிருந்திருக்கேன், ஆனா இந்த வாட்டி நான் அப்படி பண்ண போறதில்ல, இவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பழைய கனவுகளை திரும்பி கொடுத்ததே இவங்க தான்டா, இவங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை தான்டா என் வாழ்க்கையில் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், அவங்க எனக்கு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ஐஸ்லாண்ட்ல இருந்து முகிவர குரூ தப்பிச்சு போனா மட்டும் போதும், நான் என்னையவே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிடுன்னு சொல்லியிருப்பாவா. அந்த விஷயத்த மட்டும் நாமிட்ட சொல்லியிருப்பான் ஐஸ்பர்க்கு. அதை கேட்டுட்டு நாமி ஜோரோ லூஃபி எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. நாமி அழுதுகிட்டே வந்து லூஃபிட்ட சொல்லியிருப்பா, இங்க என்ன ஜோக்காடா நடக்கு, இங்க என்ன நடக்கு தெரியுமாடா, ரோபின் நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா, அது உனக்கு ஒன்னும் புரியாதான்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருப்பா. லூஃபி பக்கத்துல வந்து அவ வந்து சாக போறது அவளுக்காண்டி ஒண்ணு இல்லடா, நம்மளுக்காண்டி தாண்டா அவ போயிருக்கான்னு சொல்றான். நாமி அழுதுகிட்டே இருக்கா. லூஃபி டென்ஷன் ஆயிருப்பான். அங்க இருக்க செவத்தையே ஒட்டச்சு எரிஞ்சிருப்பான். அங்க ஒட்டச்சு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ராக்கெட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின்ல வந்து நின்றுப்பாங்க. அது ஐஸ்பர்க் ரெடி பண்ணி இருந்திருப்பாரு. அந்த ட்ரெயினையும் கொக்கரப்பாட்டி ரெடி பண்ணி இருந்திருப்பா. அங்க இருந்து பயணத்துக்கு வேறெல்லாம் வந்திருப்பானுங்க. இதுல ஒரு பக்கம் முன்னாடி சாஞ்சி உசப்பு பிராங்கி அங்க களை எட்டுல போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பானுங்க அவனுங்களை. ஐஸ்பர்க் ராக்கெட் மேன வந்து இவங்களை நல்லபடியா வழி அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. லூஃபியோ ரோபினை காப்பாத்துறதுக்கு என்ஜாய் பண்ணி போயிருப்பான். இதுல போற வழில ஏகப்பட்ட ஆபத்துகள் வந்திருக்கும். எல்லாத்தையும் ஜோரோ லூஃபி வந்து அசத்தி இருந்திருப்பானுங்க. அதுக்கு பிறகு ரோபினும் பிராங்கி இவன் கையில மாட்டிக்கிடுவாங்க. உடனே இப்ப பிராங்கியை போட்டு அடின்னு அடிச்சிருப்பான். உடனே ரோபின் கேட்டிருப்பா, அவுகிஜி எதுக்கு பஸ்டர் கலை வந்து உன் கையில கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். நீ எல்லாம் என்கிட்ட கேள்விக்கு தகுதியே கிடையாது, நீயா என்ன கேட்கன்னு சொல்லிட்டு ரோபினை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பான்.
என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ ஆளாயிட்டியான்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கி இருந்திருப்பான். ஒஹராவோட டெவில நீ தான் நீளமா என்கிட்ட பேசுற நிக்கோ ரோபின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஊர்ல நடந்த எல்லா விஷயம் யோசிச்சு பாக்குறா. ஒஹரால உள்ளவங்க எல்லாரும் நல்லவங்களா தான் இருந்திருப்பாங்க. அவங்க தேடி போனதே பிளாக் செஞ்சுரியை தான் தேடி பிறந்திருப்பாங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்க அம்மா ஒலிவியா நிக்கோ ரோபினை காப்பாத்துறதுக்காண்டி அவளே சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பா. ரோபி நீ நல்லபடியா வாழணும், இந்த உலகத்தை பத்தி நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருப்பா. அப்ப சோலுங்கிறவர் தான் ரோபினை காப்பாத்திட்டு போயிருப்பாரு. அப்பதான் அவர் சொல்லியிருப்பாரு, ரோபின் இந்த உலகத்துல யாருமே தனியா பிறந்து தனியா சாகலாம் போறது இல்ல, உனக்குன்னு கண்டிப்பா ஒரு ஆள் வருவாங்க, உன்னைய புரட் பண்ணதுக்கு உனக்காண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு அவர் தான் சொல்லி இருந்திருப்பாரு. எனக்கான்னு சொல்லிட்டு அவன் மிரண்டு பார்த்திருப்பா. ஆனா இவளை எல்லாருமே மான்சர் சொல்லிருப்பாங்க. இவ தனிமையில தான் வாழ்ந்திருப்பா. இந்த உலகத்துல யாரு தனிமையில இருக்க போறதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி இருந்திருப்பாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அவ அழுதுட்டு வேகமா போயிருக்கா. அதுக்கப்புறம் அவ அங்க இருந்து அவுக்கிஜனை தப்பிக்க வச்சிருப்பா. அதுக்கப்புறம் ஊர் முழுக்க எல்லாம் பரவி இருக்கும். ஒஹராவோட டெவில் சுத்திக்கிட்டு இருக்கா. அவன் அந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு அவளுக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அவ எந்த இடத்துலயும் ஒழுங்காத இருக்க மாட்டா. எல்லா இடத்துல வேகமா அங்கங்கே தப்பிச்சு போய்கிட்டே இருந்திருப்பா. எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருப்பா. ஏன்னா எங்க இருந்தாலும் இவளை வந்து கொண்டு இவளை வித்துருவாங்க காசு கண்டின்னு சொல்லிட்டு அவ ஒவ்வொருத்தரையும் ஏமாத்தி தப்பிச்சுக்கிட்டே இருந்திருப்பா. அதுக்கப்புறம் கரெக்டா இங்கதான் காட்டுறாங்க லூஃபி க்ரூ முதல்ல இவளுக்காண்டி வந்து முன்னாடி வந்து நின்றுப்பானுங்க. வாட்டர் சவுண்ட்ல என்ன நினைச்சோ அது எல்லாத்தையும் மொத்தமா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப இவங்க முன்னாடி 6 பேர் நிக்கிறாங்க. அப்பதான் லூஃபி வந்திருப்பான். என்ன ரோபின் இதான உனக்கு பிரச்சனை, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அட்ரா அந்த பிளாக் அப்படின்னு சொல்லிருப்பான் லூஃபி. அவன் சொன்னோன்னு சோகி கிங்கு ஃபயர் பேர்ட் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு ரெட்டி அடிக்கிறான். வேர்ல்டு கவர்மெண்டையே சண்டைக்கு இழுத்துட்டான் அவன். என்னடா இவன் பண்ணான்னு சொல்லிட்டு ரோபின்லாம் மிரட்டா மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட்னு சொல்லிட்டு சோகி கிங்கு வேற லெவலா நிக்கிறான். டேய் கவர்மெண்டா எவனா இருந்தாலும் ஏன்டா வாங்கடா நான் வாரண்டான்னு சொல்லிருப்பான் லூஃபி. அப்பதான் லூஃபி கத்திருப்பான், ரோபின் நீ பேசுறது என்னன்னு கேட்கவே இல்ல, நீ வாழ போறியா இல்லையா அதை எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு கத்திருப்பான். உன்னை ரோபின் பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த உலகத்துல நீ எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பானுங்க. நீ சாக மட்டும் தான் தகுதியானவன் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சோல் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது, இந்த உலகத்துல யாருமே வந்து தனியா பிறந்து தனியா சாக போறதில்ல, ஒன்னே ப்ரொடெக்ட் பண்ண உனக்கு வேண்டிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு அவரு. அதைத்தான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே அவ கத்துறா, ஆமா லூஃபி நான் வாழன்னு ஆசைப்படுறேன், என்னை வந்து உங்க கூட கடலுக்கு கூட்டு போன்னு சொல்லியிருப்பாவா. அப்படி சொன்னோன்னு லூஃபி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவான். மொத்த குரூவும் என்ஜாய் பண்றானுங்க. இதை என்கிட்ட விட நான் பார்த்துக்கிட்டு சொல்றான் லூஃபி. பா நிக்கோரோபின் போவோம். என் இதுல CP9 இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஸ்பேன் டைம் பேசிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் கொக்கரோப்பட்டி ஜெட்டு மாதிரி ட்ரெயினை தூக்கிட்டு வரா. இதுல ஒரு பக்கம் பிராங்கி தான் கட்டுறாங்க. டே கட்டி ஃபிளேம் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லூஃபியும் மேல இருந்து எல்லாத்தையும் பிடிச்சி கீழே தள்ளிட்டான். இவன் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா ட்ரெயின்ல போய் விழுறாங்க. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அங்க பாருங்க. See you bye.